ஒவ்வொரு மனிதருக்கும் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை கனவெல்லாம் இருக்கும். ஆமா. ஆனா, எந்த மாதிரியான நிலங்கள தேர்வு பண்ணணும்? எப்படியான அந்த நிலங்கள வாங்கணும் அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கும். அவங்க எந்த மாதிரியான நிலங்கள வாங்கணும் சார்? அதாவது நீங்க மனிதனுடைய வாழ்வியல்ல அடிப்படையில் உணவு, உடை, உறையுள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நீங்கள் ஒரு 4 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளை பல பெரும் நகரங்கள் இருக்கு இல்லையா, அந்த நகரங்களில் வந்து அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்குகிற ஒரு செக்மெண்ட். ஸோ அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை நம்ம வாங்கும் பொழுது அது முறையாக அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா, அதே போன்று அந்த அனுமதி எப்படி வாங்கியிருக்காங்களோ அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு கட்டப்பட்டிருக்கிறதா, கூடுதலாக ஏதாவது கட்டப்பட்டிருக்கிறதா, டீவியேஷன் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கிறதாங்கிறத நம்ம உறுதியாக பார்க்கணும். அதே போன்று ஜென்ரலாக பொதுவான விஷயம் ஆவணம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய ஆவணம், டைட்டில் டீடு. அடுத்தது ரெவென்யூ ரெக்கார்டு. ஸோ இது இரண்டும் மிக மிக முக்கியமான ஒரு ஆவணம் சொத்து நம்ம வாங்குகிற விஷயங்களில். ஸோ ஒரு வருவாய்த்துறை சார்ந்த பதிவேடுகளில் பட்டா, சிட்டா, அடங்கல், பதிவேடு, புலப்படம், இதை கட்டாயம் நம்ம பார்க்கணும். அதே போன்று பதிவுத்துறை சார்ந்த ஆவணங்கள், அதை பார்க்கும் பொழுது ப்ரெசண்ட் டைட்டில் டீடு என்ன இருக்குது, அதுக்கு முன்னாடி பேரண்ட் டைட்டில் டீடு என்ன இருக்குது, விற்பவருக்கும் வாங்குபவருக்குமான அந்த தொடர்புகள் சரியாக இருக்குதா, விற்கிறவர் அவருக்கு உரிமையான சொத்தா, அல்லது அவர் நிறுவனத்துக்கு உரிமையான சொத்தா, அல்லது அவருடைய முன்னோர்கள் சொத்தா அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும். அவர் விற்கிறதுக்கான ரைட்ஸ் என்னெல்லாம் அவருக்கு வந்திருக்குது. ஒருவேளை பூர்வீக சொத்தாக இருந்தால் இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் இருக்கணும். அத்துணை வாரிசுகளும் அதில் கையொப்பமிட்டிருக்கிறாங்களா, யாரையாவது விடுபட்டுட்டு போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். ஆவணங்களில் அதே போன்று அவங்க அந்த சொத்து வந்த வழிமுறைகளை பற்றி மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கணும். சொத்து விவரங்களில் சர்வே நம்பர்னால் சர்வே நம்பர், ஒருவேளை அது நத்தம் சர்வே நம்பராக இருந்தால் நத்தம் சர்வே நம்பர், நஞ்சை சர்வே நம்பர்னால் நஞ்சை சர்வே நம்பர், புஞ்சை சர்வே நம்பர்னால் புஞ்சை சர்வே நம்பர், அதனுடைய சப்டிவிஷன் நம்பர், அதனுடைய பட்டா நம்பர், அதே போன்று அந்த ஆவணத்தினுடைய எண் அது வந்து மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கணும். பிறகு 4 பக்க எல்லைகளும் அந்த அளவுகளும் சரியாக குறிப்பிடப்பட்டிருக்கணும். முந்தைய ஆவணங்களோடு இந்த ஆவணங்களையும் தொடர்பு படுத்தி சரியாக ஒரு முறைக்கு 2 முறை பார்த்து அதை வந்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நேயர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை.